ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் வந்து கோயிலில் செய்கிற மாதிரி புளி சாதம் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு போடுறதுக்கு முதல்ல வந்து நம்ம பவுடர் ரெடி பண்ணிக்கிறோம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு போட்டு நல்லா வறுக்கணும். வாசம் வர அப்படி கொஞ்சம் வறுபட்டதுக்கப்புறம் அதில் நம்ம வந்து 1 ஸ்பூன் வரமல்லி, 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் வெந்தயம் எல்லாத்தையும் வந்து நம்ம ஆட் பண்ணுறோம். கொஞ்சம் சீரகம் எல்லாமே ஆட் பண்ணி இதெல்லாம் நல்லா செவக்க வறுக்கணும். கருகக்கூடாது, அதனால் நம்ம சிம்லேயே தான் வச்சு வறுக்கணும். கடலைப்பருப்பும் உளுந்தம்பருப்பும் இந்த அளவுக்கு நல்லா வறுபட்டு மிளகு சீரகம் வரமல்லிலாம் நல்ல வாசம் நம்மளுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து பெருங்காயம் வந்து ஒரு 3 ஸ்பூன் போட்டு அதோட வந்து ஒரு 11 மிளகா. இப்போ நம்ம இன்றைக்கி செய்கிறது வந்து பார்த்திங்கன்னா செஞ்சு வச்சுக்கிறதுக்கு ரெடியாக திடீர்னு எங்கேயாவது ட்ராவல் போகிறோம், பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் கொடுத்து விடணும், அந்த மாதிரினா நம்ம டக்குன்னு சாதம் மட்டும் செஞ்சு கொஞ்சமாக தாளிப்பு செஞ்சு இந்த புளி காய்ச்சலை வந்து போட்டு ரெடி பண்ணுறதுக்காக நம்ம ரெடி பண்ணி வச்சுக்க போகிறோம். அதனால் வந்து இந்த அளவுக்கு 11 மிளகாய் இந்த பருப்பெல்லாம் இவ்வளோ சேர்த்துருக்கோம். ஸோ இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கருவேப்பிலை வந்து நான் இந்த கலர் மாறாமல் இருக்கிறதுக்காக கழுவி கொஞ்சம் பேப்பரில் வச்சுட்டு இதை வந்து நான் வந்து இதில் மைக்ரோ ஓவனில் 2 மினிட்ஸ் வச்சுட்டேன். ஸோ இது பார்த்திங்கன்னா கலர் மாறாமல் அப்படியே க்ரீனிஷாக இருக்கும். ஸோ இது வந்து நல்ல வாசமாக இருக்கும். ஸோ நம்ம வந்து இதை வந்து இந்த பாத்திரத்தில் கொட்டிடலாம். ஸோ இது ஏற்கனவே வறுபட்டதுனால நம்ம லேசாக இப்படி அது எல்லாத்தோடையும் கலக்கிற மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிட்டோன்னா மிளகாயும் இதுவும் சூட்லேயே நல்லா வெந்துடும். இதை இறக்கி நம்ம ஆற விட்டுலாம். இப்போ நம்ம வந்து எண்ணெய் காய வச்சு நல்லா நிறைய எண்ணெய் ஊற்றணும். ஏன்னா நம்ம வந்து புளிக்காய்ச்சல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாட்டிலில் கொஞ்சம் நாளைக்கு வச்சுக்கிற மாதிரி செய்ய போகிறோம். அதனால் கொஞ்சம் நிறைய எண்ணெய் போட்டிருக்கேன். அந்த பொடிக்குள்ள பொருள் ஆறிட்டுருக்கு. இப்போ வந்து இதுக்கு வந்து நம்ம கடுகு, உளுத்தம்பருப்பு, வெந்தயம் வந்து கொஞ்சமாக போட்டு தாளிப்போம். தாளிச்சிட்டு இதிலே வந்து பெருங்காயமும் நம்ம போட்டு தாளிக்கலாம். அதெல்லாம் நல்லா பொரிஞ்ச உடனே 2 வரமிளகா. ஏன் 2 வரமிளகா போட போகிறோன்னா, நம்ம வந்து கடலைப்பருப்பு இன்னும் கொஞ்சம் வரமிளகா எல்லாமே வந்து நம்ம அந்த புளிக்காய்ச்சல் செய்யும்போது நம்ம கொஞ்சம் போட போகிறோம். அதனால் வந்து நம்ம வந்து இதில் கம்மியாக போட்டிருக்கோம். ஸோ இப்போ வந்து நம்ம இங்கே வந்து கருவேப்பிலை, ஸோ கொஞ்சமாக கருவேப்பிலையை போட்டுட்டு இது பார்த்திங்கன்னா ஒரு சாத்துக்குடி அளவுக்கு புளி ஊற வச்சுருந்தேன். அதை நல்லா கரைச்சி நான் வந்து அரை வச்சுருந்தேன். அதை வந்து நம்ம ஊற்றிடலாம். ஸோ இது பாதி கொதி வரும்போது நம்ம வந்து இதில் வந்து அந்த பொடியை போட போகிறோம். இப்போ வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள் தேவையான அளவு நம்ம போட்டு கலக்கி விட்டுறலாம். இப்போ நம்ம வந்து உப்பு போட்டுட்டு இதை வந்து மூடி வச்சிடலாம். நல்லா கொதி வரட்டும். இப்போ நம்ம பருப்பெல்லாம் ஆறிடுச்சு. ஸோ நம்ம அதை நல்லா பவுடராக அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ நான் வந்து இந்த பவுடர் நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துட்டேன். உங்களுக்கு பெருன்னு பிடிக்கும்னா நீங்கள் பெருன்னு கூட அரைச்சிக்கலாம். அதுவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பட் எங்கள் வீட்டில் குழந்தைங்க வந்து அப்படி சாப்பிட மாட்டாங்கங்கிறனால நான் நைஸாக அரைச்சிருக்கேன். ஸோ உங்களுக்கு வந்து அப்படி பிடிக்கும்னா நீங்கள் குறைன்னு கூட அரைச்சிக்கலாம். ஸோ புளி இந்த மாதிரி கொதிச்சுட்டு இருக்கும்போது நம்ம இந்த பவுடரை போட்டு நல்லா கட்டி இல்லாமல் கிண்டி விட்டுறணும். நல்லா கட்டி இல்லாமல் கிளறியாச்சு. இது எண்ணெய் கக்கிட்டு வர அளவுக்கு நம்ம மூடி வச்சு அடி பிடிக்காமல் இதை வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்க வைக்கணும். நம்மளுடைய புளி நல்லாவே வந்து கொதிச்சிட்ருக்கு. இன்னும் கொஞ்சம் இஞ்சணும். ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து இனிமேல் தெரிக்காது. இப்போ நம்ம வந்து மூடி எடுத்து வச்சிடலாம். அப்படியே தகுந்தபடியே கொதிக்க விடலாம். இன்னும் கொஞ்சம் எண்ணெய் கக்கணுன்னு நம்ம வந்து இதை ஆஃப் பண்ணிடலாம். இன்னும் ஒரு 5 நிமிஷம் கொதிக்கணும்.
நம்ம இடையில கிண்டி விட்டுட்டே இருக்கணும், இல்லைன்னா அடி பிடிச்சிரும். அதனால் எப்போயுமே இடையில கிண்டி விட்டுக்கணும். ஸ்டார்டிங்கில் வந்து வெளியே தெரிக்கும், அதுக்காக நம்ம கொஞ்சம் நேரம் மூடி போட்டு வேக விடுறோம். அதுக்கப்புறம் திறந்து வைக்கிறோம். இன்னும் ஒரு 5 நிமிஷம் கொதிச்சிச்சின்னா நல்லா எண்ணெய் கக்கி வந்துடும். இந்த மாதிரி எண்ணெய் கக்கி கண்ணாடி மாதிரி இருக்கையில் நல்லா 2 ஸ்பூன் வெல்லம். இதை வந்து நம்ம அந்த வாழைக்காலம் தோல் சீவிரோல அந்த பீலரில் வச்சு சீச்சோன்னா கட்டி இல்லாமல் வரும். ஸோ இதில் 2 ஸ்பூன் கரெக்டாக நம்ம வந்து சீவிட்டு இதில் போட்டு நல்லா கிண்டி ஆஃப் பண்ணிடலாம். உங்களுக்கு வந்து இதில் மறுபடியும் நம்ம எப்படி சாதம் செய்கிறதுன்றதை உங்களுக்கு நான் செஞ்சு காமிக்கிறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து அந்த புளி காய்ச்சல் ரெடி ஆகிடுச்சு. அதை வந்து நான் வந்து டப்பர்வேர் டப்பாவில் போட்டு வச்சுருக்கேன். அப்படி இல்லைன்னா வந்து நீங்கள் வந்து கண்ணாடி பாட்டில் இன்னும் பெஸ்ட்டு. இப்போ சில்வர் டப்பாவில் போட்டு வச்சோம்னா கீழே லைட்டாக அரிக்கும், அதனால் நம்ம அதில் போடக்கூடாது. ஸோ இதில் போட்டு நம்ம ரெடியாக வச்சுக்கிட்டோம். இப்போ நம்ம வந்து நான் வந்து உலக்கு சாதம் இன்றைக்கி செஞ்சுருக்கேன். இந்த உலக்கு அரிசியை வந்து 2 hours ஊற வச்சு நான் 2 hours ஊற வச்சிங்கன்னா இந்த விதையாக வடிக்கும் போது கூட சாஃப்டாக இருக்கும். குக்கரில் வந்து 1க்கு 2 டம்ளர் தண்ணி வச்சு, இது வந்து நான் புழுங்கரிசி போட்டிருக்கேன். நீங்கள் பச்சரிசி போட்டிங்கன்னா இன்னும் கோயில் சாதம் மாதிரியே இன்னும் சூப்பராக இருக்கும். ஸோ நான் வந்து புழுங்கரிசி தான் போட்டிருக்கேன். ஸோ இது 1க்கு 2 டம்ளர் 2.5 டம்ளர் போட்டிருக்கேன். பச்சரிசியாக இருந்தால் 2 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா ரொம்ப நேரம் ஊறினா தான் சாஃப்டாகும். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி விதையாக வடித்தாலும் சாதம் சாப்பிட்றதுக்கு நம்மளுக்கு சாஃப்டாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கொஞ்சமாக நல்லெண்ணெய் காய வச்சு, அதனால தான் அதில் வந்து நம்ம எண்ணெய் வந்து கம்மியாக விட்டு தான் நம்ம செஞ்சோம். ஸோ இப்போ வந்து நல்லெண்ணெய் காய வச்சு அதில் கடுகு, உளுத்தம் பருப்பு, சீரகம் போட்டு தாளிச்சிட்டு இந்த பெருங்காயம் 1 ஸ்பூன், ஏன்னா நம்ம எல்லாமே அதுலேயும் போட்டிருக்கோம் இல்லையா, அதனால் கடலைப்பருப்பும் போட்டுட்டு அது வறுபட்டோன்னே வரமிளகா, நம்மளுக்கு வேணுங்கிற காரம் எக்ஸ்ட்ரா வேணும்னா, ஏன்னா நம்ம அதுலேயும் மிளகா போட்டிருக்கோம். ஸோ அதை பார்த்து நீங்கள் போட்டுட்டு கருவேப்பிலையை போட்டுட்டு இதை ஒரு கிண்டிட்டு இதில் வந்து நீங்கள் கடலைப்பருப்பு நெடக்கடலை வந்து தோல் சீவி நான் வச்சுருக்கேன், அதை நம்ம இப்போ போட்டுடலாம். வறுத்த நெடக்கடலைங்கிறதுனால அதை 1 செகண்ட் போட்டுட்டு நம்ம அடுப்பை அமர்த்திட்டு இந்த சாதத்தில் அந்த சூடாக அது எல்லாத்தையும் போட்டுடலாம். போட்டுட்டு இந்த இதில் வந்து மசால் வந்து 1 கரண்டி போட்டு பிசைஞ்சிட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு தேவைப்பட்டால் நம்ம இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம வந்து இப்படி இதை வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ நம்மளுடைய இன்றைக்கு புளி சாதம் ரெடி ஆயிடுச்சு. மிச்சதெல்லாம் நம்ம வந்து இந்த டப்பாவில் போட்டு உள்ளே ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறோம். ஆக்சுவலாக வந்து நீங்கள் வந்து புளிக்காய்ச்சல் வந்து 10 நாள் வெளியே வச்சுக்கலாம், 3 மாதம் வரைக்கும் உள்ளே வச்சுக்கலாம், நல்லாவே இருக்கும். ஸோ நம்ம அந்த கடலைப்பருப்பு, வரமிளகா, நெடக்கடலை அதெல்லாம் ஏன் அப்பப்போ செய்யும்போது போடுறோன்னா அப்போ தான் அது வந்து பொருன்னு நல்லாயிருக்கும். இல்லைன்னா அது அந்த புளியிலேயே ஊறி அப்படியே ஒரு மாதிரி புளிச்சு கிடக்கும், நம்மளுக்கு அது கடிக்கிறதுக்கு நல்லா இருக்காது. இது வந்து கிறிஸ்பியாக இருக்கும். இன்றைக்கி நம்ம செய்யும் போது ஃப்ரெஷ்ஷாக அந்த நெடக்கடலை, கடலைப்பருப்பு, கடுகு, உளுந்தம் பருப்பு போட்டால், அதனால தான் தாளிக்கும் போது நம்ம ரொம்ப அந்த அவ்வளவு புளிக்காய்ச்சலுக்குமே கொஞ்சமாக போட்டு நம்ம தாளித்தோம். ஸோ இது வந்து உப்பு காரம்லாம் சூப்பராக இருக்குது. ஸோ நீங்கள் வந்து செஞ்சு பாருங்கள், உங்களுக்கும் பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.